என்ன வீடு என்று சொல்லிவிட்டு பானை வைத்து விடுவீர்கள், கல் இறக்கி விட்டீர்களா? அது ஒன்றும் இல்லை அக்காவின் கனவு. நமக்கு குளிர்சாதன பெட்டியில் வைப்பது அழகு இல்லை, நமக்கு எப்பொழுதும் பானை மட்டும். நீங்கள் வாயில் முணுமுணுப்பது என்ன பாடல் அக்காவின் கனவிலே? பாடலா? ஆம், இப்போது பாடினீர்களே. நான் பாடினேனா? அழகான பாடல் அக்காவின் கனவரே, மறுமுறை பாடுங்கள், கண்டுபிடித்து விடுவேன். என்ன பாடல்? அட போங்க அக்காவின் கனவரே. மனது விட்டு போய்விட்டது, இதுவரைக்கும் இருக்கிறது, வெளியே வராமல் சிக்கி தவிக்கிறது. என்ன பாடல் என்று தெரியவில்லை என்றால் கபாலமே வெடித்துவிடும். வரும், நீங்கள் பருகுங்கள். கோவிந்தம் மகளே கோவிந்த நெக்கிரம் புலவாலே, ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ கோளாறு போலே பெஜாரா சுத்துரா உன்னாலே. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ டா வடிக்கிறாய் சா வடிக்கிறாய் ஐயோ நொய்யனு கழுத்தடிக்கிற கம்மாளத்துக்கு போட்டு காரம். கரெக்டா. ஒரு அப்பாவா உங்கள்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறா, போதையின் பாதையில யாரும் போகாதீங்க. போதை பழக்கத்துக்கு போயிட்டு ஏன் உங்க உடம்ப நீங்களே கெடுத்துக்கிறீங்க? ஏன் கெடுத்துக்கிறீங்க? போதையின் பாதையில யாரும் போகக்கூடாது. அங்கிள், நீங்களே ஊற்றி குடிப்பீங்களா? நீங்களே அட்வைஸ் பண்ணீங்களா? என்ன அங்கிள்? இளைஞர் எல்லா வீட்லேயும் என்னை அப்பான்னு கூப்பிட்றதா ஆசைப்பட்டுச்சு, என்னை அங்கிள் அப்படின்னு கூட வச்சுக்காதப்பா. அங்கிள், நமக்குள்ள சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு அப்பா மாமா என்னது, நம்மனா ஒண்ணுக்குள்ள ஒண்ணுடா. ஏன் மாமா இப்படி குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? குடிய கெடுக்கும் பாப்பல வாங்கி கொடுத்ததே இவன் பேசுற பேச்ச பாத்தியா? இது எப்படி இருக்கு தெரியுமா? வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. போன் பண்ணா எடுக்க மாட்டேன், பெரிய இதுவாயிட்டியா நீ? டேய், நீ என்ன நினைச்சிருக்க? நான் யூடியூப் செலிபிரிட்டிடா. செலிபிரிட்டியா? செலிபிரிட்டினா போன் பண்ணா எடுக்க மாட்டியா? மெசேஜ் நல்லா ரிப்ளை பண்ண மாட்டேன், என்ன நினைச்சிருக்கீங்க? டேய், நான் செலிபிரிட்டிடா. செலிபிரிட்டி எப்படி எடுப்பேன் போனை? செலிபிரிட்டினா என்னன்னு தெரியுமாடா? பெரிய பெரிய சாதனை பண்ணாங்க பாத்தியா, அவனுக்கு தானே செலிபிரிட்டி, நீ செலிபிரிட்டி கிடையாது. நான் செலிபிரிட்டி இல்லாம எப்படி காலேஜ் ஃபங்க்ஷன் கூப்பிடுறாங்க, இன்டர்வியூ நிறைய யூடியூப் இன்டர்வியூ கூப்பிடுறாங்க, கொலாபரேஷன் கூப்பிடுறாங்க. செலிபிரிட்டி இல்லாம எப்படி என்னை கூப்பிடுவாங்க? நீ செலிபிரிட்டின்றியே, நீ நாட்டுக்கு என்ன பண்ண, வீட்டுக்கு தான் என்ன பண்ண சொல்லு. ஏய், நான் பண்றது நாட்டுக்கு நல்லதுன்னா பண்றேன். மேல என்ன நடக்குதுன்னே தெரியல. சொல்றத கேள்றா. சேர்றா, பொறாமையில வயிறு எரியாம ஓரமல்லு கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த நாய் ஏதாவது பண்ணணும். டேய் தம்பி, என்னடா பண்ற? அண்ணா, சென்டர் ஃபிஷ் சாப்பிட்றேண்ணா, நாக்கை நாட்டியமாட செய்யறதுக்கு. நாட்டியமாட வச்சிடலாம். எஸ்ட் வச்சிருக்கியா? வச்சிருக்கேண்ணா. மச்சான் சொல்றேன், கேப்பண்டா. என்னடா பிளாக் வாயில பேட் ஸ்மெல் அடிக்குது? எல்லாரும் இருக்காடா, அசிங்கப்படுத்தாத. உண்மையை சொல்றா, உண்மையே பேட் ஸ்மெல் அடிக்குது. என்னடா செய்யலாம் சொல்றா. கைப்படி சென்டர் ஃபிஷ் இது, இந்த வாயில போட்டு மென்னிட்டே இருக்கு. சரி சரி, நடக்க வந்து கண்டிப்பா நடக்கும். சரி, நீ கிளம்பு. தம்பி தம்பி, ஒரு நிமிஷம் வாங்கல. சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன சிம் யூஸ் பண்றீங்க? என்ன சிம்? எது கேக்குறீங்க? ஒரு நிமிஷம் சொல்லுப்பா. ஹோட்டல். ஹோட்டலா? சரி சரி, நான் தப்பு சொல்லல. ஹோட்டல என்கிட்ட கியோ பொண்ணு இருக்கு. உங்க ஹோட்டல் பொண்ணை நீங்க டைவர்ஸ் பண்ணு வச்சுக்கோங்களேன், இங்க கியோ பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். சும்மா சொல்றேன், நான் ஒன்னு விட்டு போகணும், அதெல்லாம் பாத்துக்கலாம். எனக்கு வேணாம். இப்ப தம்பி தம்பி தம்பி, எங்க கியோ பொண்ணு கட்டிக்கிட்டு வச்சுக்கோங்க, டெய்லி 2 GB டேட்டா, அன்லிமிட்டட் 5G, எவ்வளவு வேணாலும் நீ கியோ பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கலாம். அது ஹெட்செட்டும் போர்டு ஹெட்செட் கிடைச்சிரும். கேட்டாதீங்க. யாருண்ணா நீ? இவன் சொல்லிதான் இவன் பொண்ணை கட்டிக்கிட்ட, ஆனா 5Gயே கிடைக்கிறது இல்ல. 5G சொல்லுவான், சிட்டியை தவிர எதுவுமே கிடைக்கிறது இல்ல. அது கூட பரவாயில்ல, போர்டு ஹெட்செட் சொன்னானே, அவனே கூறு 10 ரூபாய்க்கு ஹிந்தி காட்டுல இருந்து வாங்கி நம்மள ஏமாத்தி வித்துக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. ஒரே நாள்ல பிஞ்சு போயிருச்சு ப்ரோ. டேய், உன் பொண்ணை எத்தனை பேர் தானே கட்டி குடுத்துருக்க? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. யோ, அவன் மட்டும் என்ன யோக்கியமா? ஹோட்டல் மட்டும் என்ன 5Gன்னு சொல்லிட்டு அவனும் இதுதான் பண்ணிக்கிருக்கான்.
இன்னொருத்தர் இருக்கான் சம்மந்தமே இல்லாம வீணு. அவன் 5Gயே இல்ல 4G தான். ஆனா அவன் மட்டும் ஓட்டுறால 5Gன்னு சொல்லி என்னையா நாங்க தப்பு செஞ்சோம்? என்ன தப்பு செஞ்சோம்? எப்பவுமே ஒரு சிம்மு மட்டும் தானே வாங்க சொல்லுவீங்க, இப்போதைக்கு இன்னொரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க்கு மாற சொல்றீங்க. ஆமா, ஏன் மாற சொல்றீங்க? புது சிம் மட்டும் வாங்கினா என்னையா செய்வீங்க? வாங்கிட்டு 2 மாசம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிருவீங்க. சிம்மு மாத்தினா பழைய சிம்மு பேங்க் கொடுத்துருப்பீங்கல்ல, எப்படி தூக்கி போடுவீங்க? எப்படி ரீசார்ஜ் பண்ணி தானே ஆகணும். அதனால ஏன் சிம்மு மாத்த சொல்றோம்? இப்ப இது புது டெக்னாலஜியா? வசந்த், உங்க அண்ணனுக்கு என்ன வயசுல இருக்கும்? என்னோட 2 வருஷம் அதிகம்ல. அப்போ உனக்கு? அவரோட 2 வருஷம் கம்மியா. ஏய், அது கேட்கலடா. எப்படா பிறந்த? கரெக்டா மதியம் ஒரு 12 மணி இருக்கும்டா. ஏய், உங்க அண்ணன் பிறந்த வருஷம் என்ன? எங்க அம்மாக்கு மேரேஜ் ஆச்சுல, கரெக்டா 1 வருஷம் கழிச்சா முடிந்தாண்டா. ஏய், நான் அதை கேட்கடா. உங்க அம்மாவுக்கு எப்படா மேரேஜ் ஆச்சு? எங்க அப்பாவுக்கு மேரேஜ் ஆச்சுல. அம்மா அப்பாவுக்கு தனித்தனியாவா நடக்கும்? உங்க அம்மா அப்பா கல்யாணம் நடந்த வருஷம் என்னடா? என்ன ஏமாத்த பாக்குறியா? நான் தான் அப்ப பொறுக்கவே இல்லையே. சரி செல்லம், நான் புரியுற மாதிரி சொல்றேன். நான் ஒவ்வொன்றா கேட்கறேன், ஒவ்வொன்றா பதில். உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் கல்யாணம் ஆச்சுடா. அதுல இருந்து 1 வருஷம் கழிச்சு உங்க அண்ணன் பிறந்தாரு. அதுக்கு அடுத்து 2 வருஷம் கழிச்சு நீ பிறந்த. உங்க அம்மா அப்பா கல்யாணம் போது நீ பிறக்கல, அதனால உனக்கு தெரியாது. உங்க அண்ணன் பிறக்கும் போது நீ பிறக்கல, அதனால உனக்கு தெரியாது. ஆனா நீ பிறந்தல, நீ பிறந்த வருஷம் உனக்கு தெரியும்ல. சொல்லு வைப்போம். எங்க அண்ணன் இருக்கான்ல, ஆமா, கரெக்டா அவன் பிறந்து 730 நாள் கழிச்சு நான் பிறந்தேன்டா. உன்கிட்ட வந்து முழிச்சுக்கிட்டு மாறிட்டாங்க. வசந்தே, ஹாப்பி தீபாவளிடா. நீ வேற கம்பெனில எம்ப்ளாய் ஒர்க் பண்றேன்னு சொல்லியிருக்க. போனஸ், ஸ்வீட்டு, பாதாம், முந்திரி கொடுத்து தள்ளிருப்பாங்களேடா உனக்கு. ஹலோ மேனேஜர் சார். சொல்லுங்க வசந்த். என்ன கால்லாம் பண்ணிருக்கீங்க? ஆமா வசந்த், தீபாவளிக்கு நம்ம செலிப்ரேஷனுக்காண்டி ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்காண்டி தான் உங்களுக்கு இன்வைட் பண்றதுக்காண்டி கால் பண்ணியிருக்கோம். ஹலோ மேனேஜர் சார், இந்த தடவை ஸ்வீட் நட்ஸ் எத்தனை கிலோ சார்? அப்படியே வித்து போனஸும் எவ்வளவு சொல்லிட்டீங்கன்னா அதுவும் சொல்ல சந்தோஷமா இருக்கும். வசந்த், போன வருஷம் நாங்க ஏதாவது கொடுத்தோமா? இல்ல. அதுக்கு முந்தின வருஷம்? இல்லவே இல்ல. அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்ததே இல்ல. அப்ப இந்த வருஷம் மட்டும் எப்படி எதிர்பார்க்கறீங்க? வசந்த், இந்த வருஷம் நம்ம கம்பெனில புதுசா ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். ஸ்வீட்டுக்கு பதிலா இந்த வருஷம் எல்லாத்துக்கும் பொரி கொடுக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம் நம்ம கம்பெனி. பொரியா? ஆமாப்பா. அப்ப பொங்கலுக்கு நம்ம கம்பெனி லீவுப்பா. எங்க அப்பா இருக்காருல, அவர் கம்பெனில கான்ட்ராக்டர் தான் ஒர்க் பண்றாரு. சரிடா. ஆனா அவருக்கே 1/2 கிலோ ஸ்வீட்டு, 1/2 கிலோ முந்திரி, 1/2 கிலோ பாதாம் வித்து போனஸோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. சூப்பர்ரா. ஆனா கம்பெனி லேபர் மச்சான். ஆனா எனக்கு ஒரு சோன் பப்படி கூட கொடுக்கலடா. கவலைப்படாதடா, உனக்கு நான் தேனு மிட்டாய் வாங்கி தரேன்டா. தேனு மிட்டாயா? அதுலயே தேனே கிடையாது, அது ஒரு சக்கரை பாகுதான். நீயும் என்ன ஏமாத்துற பத்தியா? போங்கடா போங்கடா, கடுப்பேத்தாங்கடா, போங்க. பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கரெக்டா இந்த டைமுக்கு டெய்லி அவன் இங்க வருவான். இப்படியாவது அவனுக்கே தெரியாம அவனை போட்டுல. நான் போட்டதுக்கு அப்புறம் ஊர் மூக்க நான் தான் கொண்டு சொல்றேன். அப்புறம் நானும் இந்த ஊர்ல ஒரு பெரிய கையா மாறுவேன். உன் கூட சுத்தின பாவத்துக்கு ஒரு கையால இருக்கணுமா? நீ பார்த்து கையால் மாதிரி தெரியுதா? வேணா உனக்கு நான் சான்ஸ் தரேன். என் கூட வா, அவனை போடுறேன். என்கிட்ட நீ கையால இல்லை, பார்ட்னரா இருந்துக்கோ. உனக்கு கூட்டம் வந்ததுயா, நீ அவனை போறதுக்காக இல்லை, நான் அவனை போறதுக்காக. புரியுதா? மூடிட்டு நான் கொன்னதுக்கு அப்புறம் ஊர்ல போய் சொல்ற வேலையை மட்டும் பாக்குறேன். நீ கொண்டுன்னு சொல்லவா, நீ கொண்டு கிடக்குன்னு சொல்லவா? என்னை கொள்ள விடனா முதக்கொள்ள உன் கொலை தான். நான் சிரிக்கிறேன்னு நினைக்காத, ஜோக்கரோட சீக்கிரம் செய்யலாம். என்ன மீறி அவன் மேல கை வச்சு பாடுறான். தெரியும்? வரவிடா. அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் முதல்ல அவனை போய் போடுறேன். இங்க யாராவது வராங்களான்னு மட்டும் வெயிட் பண்ணிட்டு பார்த்து சொல்லுங்க. நீ வெயிட் பண்றான்னு சொல்ற. ஏய், உனக்கு விவரம் பத்தாது. டேய் அமையறா. ஏய், உனக்கு அடிபட்டிருக்கு, மூடிட்டு இங்கே இரு. நான் அவ்வளோ மாதிரி போட்டு வந்துடுறேன். புரியுதா? ஏய், என்னாச்சு அவனுக்கு? போட்டாச்சுன்னா ஃபஸ்ட்டு ஓட ட்ரை பண்ணான். சடனாக கீழே வந்தான் பாரு, டக்குன்னு சொல்லிவிட்டேன். முடிஞ்சு. அப்புறம். ஹலோ ஹலோ அண்ணா,
சொல்றா. இங்க ரங்காவை போட்டாங்கண்ணே. உனக்கு எப்படா தெரியும்? எல்லாம் ஊருக்கே தெரியுண்ணே. டேய், போட்டது யாரும் தெரியும்ல? அவனை யாருமே போட்டா? அவன் தான் பாத்ரூம்ல வலிக்கு வந்து செத்துட்டானே. வலிக்கிறது தானே? ஆமாண்ணே. சடனா கீழே வந்தான் பாரு, டக்குன்னு சொல்லிவிட்டேன்.